டிப் ஆஃப் த டே என்னென்னு பார்க்கலாமா? இப்போ நார்மலாக வந்து ஸ்டோன் செயின் நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து மார்க் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம மெஷர்மெண்ட்டை விட எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு செயின் ஸ்டோனில் இன்பிட்வீனில் கேப் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டாக வந்து மூவ் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சு அழகாக மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்துச்சு அப்படின்னா லைட்டாக அதை ஜாயின் பண்ணி சேர்ந்தாப்பில் விட்டாலே நமக்கு அந்த ஸ்டோன் செயினோடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். எல்லா ஸ்டோன் செயினுக்கும் இடையில இன்பிட்வீனில் சின்ன சின்னதாக கேப் இருக்கும். அது வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஈஸியும் கூட. கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மோர் டிப்க்கு, மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பேஜில் ஷேர் பண்ணுவோம். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே போயிட்டுருக்கு. கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்டர்ஸ்க்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.